அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, ஸ்ரீதேவிகளே, சிறந்தவர்களே, அக்ஸா பள்ளி மீண்டும் முஸ்லீம்களுக்கு கிடைக்குமா? கொஞ்சம் பொறுமையாயிக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இதுவரையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரும் வரையில் பொறுமையாயிக்கணும். ஒரு போலி மஹதி வருவான். இந்த போலி மஹதி இஸ்ரேலை கைப்பற்றுவான். இஸ்ரேலை கைப்பற்றினதோடையே அனைத்து அரபு நாடுகளும் எல்லாரும் இந்த போலி மஹதிக்கு பின்னால் போவார்கள். எல்லாரும் போலிக்கு பின்னால் தான் போவார்கள். உண்மையான மஹதி அலைஹிஸ்ஸலாம் வெளியே வந்ததும், காபத்துல்லா கிட்ட வந்ததும், இந்த போலி மஹதி ஒரு படை அனுப்புவான். உண்மையான மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்ய ஒரு படை அனுப்புவான். அந்த படை மதீனாவை தாண்டி வரும் பொழுது மக்காக்கும் மதீனாக்கும் இடையில பைதாடு செல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல வச்சு சுழிவாங்கப்படுவார்கள். பூமி ரெண்டாக பிளக்கப்பட்டு சுழிவாங்கப்படுவார்கள். அதில் ஒரு மனிதன் மட்டும் தப்புவார். அந்த தப்பின மனிதன் தௌபா செஞ்சு இந்த விடயத்தை உண்மையான மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவனோட படைக்கிட்ட செல்லுவாங்க. அதற்கு பின்னால் உண்மையான மஹதி அலைஹிஸ்ஸலாத்துடைய படை வைத்து அந்த போலி மஹதியை கொலை செய்வாங்க, அல்லது போலி மஹதி இறந்து விடுவான். 2 ரிவாயத் வருது. இப்போ அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, உலகத்தில் 820 கோடி மக்களில் 200 கோடி முஸ்லீம்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? 53 முஸ்லீம் நாடுகள் இருந்து என்ன பிரயோஜனம்? முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லை. உலகாசைக்கு பின்னால் எல்லாம் போகிறாங்க. இப்போ இந்த சவுதி நாட்டை எடுத்துக்கொண்டா ட்ரம்ப்பு கொடுத்தாங்க எவ்வளோ? $1 trillion கொடுத்தாங்க. கட்டார் $1.2 trillion, அதே போல் 400 மில்லியன் பிளேன் கொடுத்தாங்க. அதே போல் துபாய் $1.4 trillion கொடுத்தாங்க. அங்கே பலஸ்தீனில் முஸ்லீம்கள் தின்ன தீன் இல்லை, உடுக்க உடுப்பில்லை, இருக்க வீடு இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. எத்தனை சின்ன சின்ன பிள்ளைகள் இரத்த ஆறாக ஓட்டப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க, பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுறாங்க, சாப்பாடு இல்லாமல் பசியால் பிள்ளைகள் வஃபாத் ஆகுது. இப்போ நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். 14,000 பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லாமல் வஃபாத்தாகக்கூடிய நிலைக்கிறாங்க. சாப்பாடு இல்லாமல் மூத்தாகக்கூடிய நிலையிலிருக்கிறாங்க. சாப்பாடு இல்லை, அவ்வளோ கஷ்டப்படுகிறாங்க. ஒன்று அடிப்படை வசதி இல்லை. உடம்புல உறுப்பில் எத்தனையோ கை கால் இல்லாமல் எவ்வளோ பிள்ளைகள். இந்த பலஸ்தீன் சின்னொரு நாடு, ஸ்ரீலங்காவை விட சின்ன நாடு. இந்த பலஸ்தீனை சுற்றி வரக்கூடிய எல்லாமே முஸ்லீம் நாடுகள். மேலே துருக்கி, இங்கே ஈஜிப்து, இங்கே ஜோர்தான், அதே போல் சிரியா, லெபனான், அங்கே அப்படி கீழே வந்தால் அங்கே பார்த்தா ஈரான், அப்படி கீழே வந்தால் இந்த சவுதி, யமன், ஓமான், கட்டார், குவைத், துபாய் எல்லாம் முஸ்லீம் நாடுகள். அல்ஜீரியா சுற்றி வரக்கூடிய எல்லாமே முஸ்லீம் நாடுகள். கிட்டத்தட்ட 50 கோடி முஸ்லீம்கள் வாழ்கிறாங்க. ஆனால் யூதர்கள் வெறுமனே 1 கோடியே 80 லட்சம் மக்கள் தன் முழு உலகத்திலையும் வாழ்கிறாங்க. ஆனால் அந்த யூதர்களுக்கு சூனியம் தெரியும், குர்ஆன் தெரியும், அவங்க ஒற்றுமை. முஸ்லீம்கள் ஒற்றுமை கிடையாது. முஸ்லீம் நாடுகளுக்கு மத்தியில் எவ்வளோ பிளவு. இந்த சவுதி எடுத்துக்கொண்டா யமனோட கோபம், ஈரானோட கோபம், அதே போன்று ஈரானோட கோபம், ஜோர்தான், எல்லா நாடுகளோடையும் கோபம். எல்லா அரபு நாடுகளும் பிரிஞ்சு தான் வாழ்கிறாங்க. அங்கே சவுதி, கட்டாரோட கோபம், எல்லாம் பிரிஞ்சு தான் வாழ்கிறாங்க. அப்போ எப்படி துவா கபூல் ஆகும்? நாங்கள் ஒருத்தரோட கோச்சு கொண்டு எவ்வளோ தான் அமல் செஞ்சாலும் அல்லாஹ் எந்த அமலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நாங்கள் ஒருத்தரோட கோச்சு கொண்டு எவ்வளோ பெரிய துவா கேட்டாலும், மக்கால வைத்து காபத்துள்ளாட புடவையை பிடிச்சி கொண்டு துவா கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். ஹஜ்ஜுக்கு போய்த்து துவா கேட்டாலும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். ஹதீஸில் எப்படி வருதுண்டா, யார் 2 பேர் 3 நாளைக்கு மேலால் பேசாமல் கதைக்காமல் வாழ்ந்து அவங்க 2 பேரும் மௌத்தா போனால் அல்லாஹ் பாதுகாக்கணும், 2 பேரும் நரகம் பேத்துருவாங்க. அப்போ அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, முஸ்லீம்களே, நீங்கள் பிரிந்து விட வேணாம். பிரிந்து நீங்கள் எவ்வளோ தன் அமல்களை செஞ்சாலும் அல்லாஹ் எந்த அமலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்போ உலகாசைக்காக வேண்டி
சின்ன சின்ன விடயங்களுக்காக வேண்டி வீட்டு பிரச்சனை, புள்ள பிரச்சனை, சல்லி பிரச்சனை, காணி பிரச்சனை, பதவி பிரச்சனைக்காக வேண்டி நானா தம்பி கோவம், மச்சான் மச்சான் கோவம், மாமா மருமகன் கோவம், மாமி மருமகள் கோவம், 5 வருஷங்கள் 10 வருஷங்கள் 20 வருஷங்கள் கோச்சு கொண்டு வாழ்கிறாங்க. சிலவங்க மையத்து கூட வாழ்கிறாங்க. இல்லை அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, எல்லாரும் ஒற்றுமையாக வாழணும். பலஸ்தீன் மக்களுக்காண்டி துவா செய்யுங்கோ. உங்களால் முடியுமான அளவு துவா செய்யுங்கோ. சுஜூதில், ருக்கூல, தஹஜ்ஜத்தில் துவா கேளுங்கோ. அந்த மக்கள் கஷ்டப்படுகிறாங்க, ரத்த ஆறாக ஓடுது. சின்ன சின்ன பிள்ளைகள் உம்மா வாப்பா இல்லாமல், உறவுகள் இல்லாமல், குடும்பங்கள் இல்லாமல் கஷ்டப்படுகிறாங்க. அவங்களுக்காண்டி துவா செய்யுங்கோ. அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான். குடும்ப உறவுகளை பேணி வாழுங்கள். அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான்.